அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நாள் இனிய நாளாக, சக்சஸான நாளாக அமைய வாழ்த்துக்கள். எனக்கு அன்பும் ஆதரவும் தந்து கொண்டிருக்கின்ற அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் மிக்க நன்றிகள். இன்று நாம் பார்க்க இருப்பது சாதனையாளர்கள் வெற்றி பெறுவது எப்படி என்று பார்ப்போம். அம்மா, அப்பா, நம்மில் அக்கறை உள்ள எல்லோரும் நமக்கு தங்களுடைய அனுபவங்களை சொல்லுவார்கள், தாங்கள் பட்ட கஷ்டங்களை சொல்லுவார்கள். எங்களையும் அப்படி இருக்காமல் நாங்கள் முன்னேற வேண்டும், நாங்கள் வெற்றியாளர்களாக வர வேண்டும் என்று எங்களுக்காக எவ்வளவோ சொல்லுவார்கள். ஆனால் நாம் அதை கேட்கின்றோமா? யோசித்து பார்த்தால் இல்லை. தானாக திருந்தாத எவரையும் நாம திருத்திவிட முடியாது. தானாக ஒருவர் திருந்த நினைக்காத எவரையும் மற்ற எவரும் திருத்திவிட முடியாது. அப்படி அவர்களை திருத்த நினைத்தாலும் அவர்கள் நிச்சயமாக திருந்தப் போவதில்லை. அவர்கள் நிச்சயமாக ஒருபோதும் திருந்தப் போவதில்லை. அவர்களை திருத்த முயற்சிப்பது கல்லில் நேருரிக்கிறதைப் போல இருக்கும். சில பேர் சொல்வார்கள், கல்லிடம் கதை சொல்வதற்கு சமம் என்று. அவர்கள் அப்படித்தான். தம்மை பற்றி தாமே யோசிக்காமல் இருப்பார்கள். தம்மை பற்றி தங்களில் அக்கறை இல்லாமல் இருப்பார்கள். அவர்கள் தாங்கள் கவனிக்காதவர்களாக இருப்பார்கள். தங்களில் அன்பில்லாதவர்களாக, தங்களை லவ் பண்ணாதவர்களாக இருப்பார்கள். அவர்களிடம் போய் நாங்கள் எதைத்தான் சொன்னாலும், எப்படித்தான் சொன்னாலும், என்ன வழியில் சொன்னாலும் அவர்களுக்கு ஏறாது. அவர்கள் அதை ஏற்றுக்கொள்ளவும் மாட்டார்கள். அவர்கள் எப்போது தாங்களாக யோசித்து தாங்கள் முன்னேற வேண்டும், தாங்கள் சாதிக்க வேண்டும் என்று எப்போது அவர்கள் தாமாக யோசிக்கின்றார்களோ, எப்போது அவர்கள் தம்மை பற்றி யோசிக்கிறார்களோ, எப்போது அவர்கள் தாங்கள் நேசிக்க கற்றுக்கொள்கின்றார்கள், தாங்கள் லவ் பண்ண எப்போது முயற்சி செய்கின்றார்களோ, அன்றிலிருந்துதான் அவர்களுக்கு வெற்றி ஒரு முதற்படியாக அமையும். அவர்கள் தாங்கள் லவ் பண்ண வேண்டும். அதுதான் வெற்றியாளர்கள் எப்பவும் தங்களை பற்றி சிந்தித்துக் கொள்வார்கள். தங்களுடைய வெற்றியை பற்றி மட்டும்தான் யோசிப்பார்கள். தங்களை பற்றி, தங்களுடைய வாழ்க்கையை பற்றி, தங்களை சுற்றி இருக்கின்ற விடயங்களை பற்றி மட்டும்தான் அவர்கள் யோசிப்பார்கள். அதுதான் அவர்களுடைய வெற்றியின் ரகசியம். இன்று நாம் வெற்றியின் ரகசியம் பற்றி பார்த்தோம். வெற்றி மேல் வெற்றி வந்து நம்மை சேரும். வெற்றி மேல் வெற்றி வந்து நம்மை சேரும். நாம் அனைவரும் வெற்றியாளர்களாக, சாதனையாளர்களாக வர வேண்டும் என்று வாழ்த்துகின்றேன். வாழ்த்துக்கள், அனைவருக்கும் வாழ்த்துக்கள். மிக்க நன்றிகள். இந்த காணொளியை பார்க்கின்ற அனைவருக்கும் மிக்க நன்றிகள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றிகள், வாழ்த்துக்கள்.